அத்தியாயம் 18-19. முந்தைய இரு அத்தியாயங்களில் துரித பிரம்ம ஞானத்தை விழைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமந்த் பந்த் விவரித்தார். இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் ஹேமந்த் பந்த் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் எனவும், எங்கனம் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து, ஆத்மீக முன்னேற்றத்தை பற்றியும் அவதூறு பேசுவது குறித்தும் உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளையும் அளிக்கிறார். முன்னுரை. நமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்களின் மனதை எல்லளவும் குழப்ப செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலரறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனர். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசரிக்கப்பட்டால் பயனற்றவையாய் விடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார்கள். இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவமேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர்மொழிகளை தங்குதடையின்றி விவரிக்க அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருத்தறிய ஆனந்த மழை பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்தனுபவித்து நமது உள்ளம் நிறைவேதும் வரை ஜீரணித்துக் கொண்டு அதன்பின் தனிப்பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இந்நியதி பொருந்துவதுடன் நில்லாது, கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதே ஆகும். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து, புத கௌசிக ரிஷி தாம் கனவில் கண்டதான் புகழ்பெற்ற ராம ரக்ஷசோஸ்திரத்தை பதிப்பித்தார். தனது குழந்தைகள் உடல் நலம் முறுதற் பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைகளுக்குள் வழிந்து புகட்டும் பாசமுள்ள தாயைப் போன்றே சாய்பாபா தனது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ இல்லை, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றிய அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்தினார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்களை நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும் போது புலன் உணர்வு பொருள்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், வைராக்கியம் எனும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர் விடுகின்றது. முனிவர்களின் தொடர்பை பெறும்போது, அவர்களுக்கு சேவை செய்யும் போது, அவர்களின் அன்பை பெறும்போதும் இவைகள் அனைத்தையும் நாம் எய்துகிறோம். நமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நம்மை மகிழ்வது செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவை பின்பற்றியே இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். திருவாளர் சாடே. பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கார்ப்பரேட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த திரு சாடே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வாணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லை அளித்து கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தன. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலைதூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்துக்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். திரு சாடேவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷிரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே ஷிரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மாவும் சுயஜோதியுமாகவும் களங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைப்பதைப்பை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவியில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என்று அவர் நினைத்தார். அவர் உறுதியான
நுட்பம் வாய்க்கப் பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரத்தை பாராயணம் செய்யத் தொடங்கினார். சப்தத்தில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சியளித்தார். அது இவ்வாறானது. பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த திரு சாடேவிற்கு விவரித்துக் கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்த பின்னர் தமது கணவனை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையின் உள்ள குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குருசரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைத்தார். மறுநாள் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றியும் நுட்ப குறிப்பினை குறித்தும் கேட்கும்படி வேண்டுகொண்டார். அதாவது ஒரு வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக. காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் தமக்கு கிடைத்த ஒரு உரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, தேவா, இந்த காட்சியால் திரு சாடேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஒரு எளிய அடியவர். அவரது அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றொரு சப்தம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நம்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இச்சம்சார வாழ்க்கையின் பந்தங்களினின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். பாபாவின் சொற்களை கேட்பதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். என்ன திரு சாடே, ஒரு வாரமே படித்து பரிசை பெற்றுக்கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயனுமின்றி நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருடம் வாசம் பலனேதும் இன்றி போகின்றது. தம் அறிவுரையால் என்னை ஆசீர்வதிக்கவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவைகளைப் போல எப்போதும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்டு அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும். ஹேமந்த் பந்தின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம் சென்று ரூபாய் 15 தட்சிணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவேதான் இந்த கட்டளையை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமந்த் பந்த் உடனே மசூதியை விட்டு சாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்துவிட்டு வேட்டியை உடுத்திக் கொண்டிருந்தார். அவர் வெளியே வந்து ஹேமந்த் பந்தை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே இருப்பது எங்கனம்? மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதாக தோன்றுகிறதே. இருப்பு கொள்ளாதவராய் போன்றும் உளச்சோர்வு உடையராகவும் ஏன் காணப்படுகிறீர்கள்? ஏன் தாங்கள் தனித்து இருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன். அதுவரை தயவு செய்து வெற்றிலை போட்டுக் கொள்ளுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஹேமந்த் பந்த் முன்திணையில் அமர்ந்திருந்தார். ஜன்னலில் நாத பாகவதம் என பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை பற்றிய ஏகநாத முனிவரின் விளக்குரையும் சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹேப் ஜோக்கும் காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் ஷிரடியில் தினந்தோறும் பகவத்கீதையை அதன் மராத்திய விளக்க உரையான பாவர்த்த தீபிகா அல்லது ஞானேஸ்வரியுடனும் அவரது தோழனும் பக்தனுமான அர்ஜுனுக்கும் இடையே நிகழ்ந்த உரை ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது தோழனும் பக்தனுமான அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல். நாத பாகவதத்தையும் மற்றும் ஏகநாதரின் மற்றைய பெரிய நூலான பாவர்த்த ராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவிடம் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபொழுது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதிக்கு விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளான மேற்குறிப்பிட்ட நூல்களை பாராயணம் செய்வது சென்று கேட்கும்படி கூறுவர். அடியவர்கள் சென்று கேட்டபோது தங்கள் வினாக்களுக்கு பூர்ண திருப்தியான பதிலை பெறுவார்கள். நாத பாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமந்த் பந்தும் படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்கு சென்று கொண்டிருந்த சில அடியவர்களிடம் கூட செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்ய இயலவில்லை. சாமாவின் ஜன்னலில் இருந்து அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்திற்கேற்ப முடிக்கப்படாத பகுதி வந்து நின்றது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் சாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை பூர்த்தி செய்தார். அது முடிவடைந்த உடனே ஷாமா
வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தார். அவர்களுடைய பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமந்த் பந்த்: பாபாவிடமிருந்து ஒரு தூத குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சிணையாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படியும் என்னை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சாமா ஆச்சரியத்துடன்: என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை. ரூபாய்க்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தட்சிணையாக எடுத்து செல்லுங்கள். ஹேமந்த் பந்த்: மிக நல்லது. தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அழிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். ஷாமா: அப்படியென்றால் சிறிது இங்கே அமருங்கள். இக்கடவுளின் விளையாட்டு வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாகவே லீலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை எங்கனம் நான் தங்கள் முன் விவரிப்பேன். நான் இன்று வெற்றிலை பாக்கை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த பான்விதாவையும் சாப்பிடுங்கள். நான் உள்ளே சென்று உடுத்திவிட்டு வருகிறேன். சில நிமிடங்களில் பாபா வெளியே வந்து ஹேமந்த் பந்துடன் பேசத் தொடங்கினார். அவர் சொன்னார்: இந்த ஆண்டவரின் லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைகளுக்கு முடிவில்லை. யாரே அவற்றை கண்டு கொள்ள இயலும். தமது லீலைகளினால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களைப் போன்ற கற்றறிந்தோரை என் போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர் தம் வழிகள் கருத்திற்கு இயலாதவை. அவைகள் மனித தன்மை வாய்ந்தவையல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நானே நேரடியாக அறிவேன். ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுரம் கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதி செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்பு அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே ஹேமந்த் பந்திற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது போன்றிருந்தது. அவர் உடனே திரு சாடையின் குருச்சரித்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தமது பதைபதைப்பான மனதிற்கு அமைதி அளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு சாமாவின் கதைகளை கேட்கத் தொடங்கினார். அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமந்த் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை எய்தலானார். பிறகு பின்வரும் கதையை சாமா கூறத் தொடங்கினார். திருமதி ராதாபாய் தேஷ்முக்: ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காசாபா தேஷ்முக் என்பவரின் தாயார் ஆவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவள் சிரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவர் நேசித்தார். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவைகளை ஏற்றுக்கொண்டு மந்திரம் உபதேசம் அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கருத்து உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையைக் கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன்: தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கியிருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு இக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதம் உடையவளாகவும் தங்களையே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தால் ஒழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்து இருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசிர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியைக் கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். ஓ அம்மா, தேவையற்ற சித்திரவதைக்கு தாங்களே உட்படுத்திக் கொண்டு ஏன் சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய். நான் தங்களது குழந்தை. என்மேல் இரக்கம் கொண்டு என்னை முழுமையாக கேட்பீர்களாக. நான் எனது சொந்த கதையை சொல்கிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கே அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருக்கிறார். அவர் ஒரு மிக பெரும் முனிவர்.
மிக அதிகமான கருணையுள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன். பன்னெடுங்காலம். எனினும் அவர் எனது காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடையே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும் எப்பாடுகள் பட்டாவது அவரிடமிருந்து சிறிது உபதேசங்கள் பெற வேண்டுமெனவும் எனக்கு உரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டையடிக்கச் செய்து 2 பைசாக்களை தட்சணையாகக் கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழுநிறைவானவராய் இருப்பதால் இருப்பதால் அவர் ஏன் பணத்தைக் கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்ஙனம் பற்றற்றவர் என்று கூறிய வியலும் என்று தாங்கள் கேட்பீர்கள் என்றால் தாங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளைக் கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர்தம் 2 பைசாக்களாவன உறுதியான நம்பிக்கை, பொறுமை அல்லது விடாமுயற்சி. இவர் 2 பைசாக்களை அல்லது பொருட்களை நான் அவருக்கு அளித்தேன். அவரும் மனம் மகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையாக அன்புடையவராக இருந்தார். ஆம், அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எங்ஙனம் நான் அதை விவரிக்க இயலும்? அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரைப் போன்ற குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும்போது அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பி விடுவோம். இரவும் பகலும் நான் பசிதாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கிக் கொண்டிருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரைத் தவிர வேறெவ்வித பொருளும் இல்லை. அன்றி அவருக்கு பணிவிடை செய்வதைத் தவிர எனக்கு வேறெதுவும் வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்பொழுதும் அவர் மீது படுத்தப்பட்டிருந்தது. இதுவே ஒரு பைசா தட்சணை ஆகும். சபூரி என்பது மற்றொரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடனும் மிக நீண்ட காலம் வரையிலும் அவருக்கு சேவை செய்தேன். இந்த சபூரியானது உங்களை இவ்வுலக வாழ்க்கையினின்றும் பெருங்கடலை கடப்பதற்கு தோணியின்றி அக்கரை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபூரி. இது பாவங்களையும் வேதனைகளையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துகளை விலக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடியாக உங்களுக்கு வெற்றி அளிக்கிறது. சபூரி நற்பண்களின் சுரங்கம். நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நிஷ்டா. ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளை நிகர்த்தவை. என்னுடைய ஒரு குரு ஒருபோதும் வேறெதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்ததில்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்பொழுது என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர்தம் அன்புடைமைக்குத் தேவையோ அன்பின்மையையோ கண்டதில்லை. ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும், தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கரையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும். அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்பொழுதும் என்னை பாதுகாத்தார். ஓ அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எங்ஙனம் தங்களது காதுகளில் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் ஆமையினத்தை நிகர்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்குகிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள் செயல்களை இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமாத்திகம் எய்துவீர்கள். என்னை உங்களது முழு இதயத்துடன் நோக்குங்கள். பதிலாக நானும் உங்களை அங்ஙனமே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையே பேசுகிறேன். உண்மையைத் தவிர வேறேதும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும் ஆறு சாத்திரங்களில் கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன், அவரையே ஹரிஹர பிரம்மாவென்று திருமூர்த்தி அவதாரமென்றும் கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்த் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலைகளை கண்டு கொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். அவர் மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தம் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா அவரை இந்நிலையில் நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும்
எவ்வளவை நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்டார். இது தருணம் மத்தியான வழிபாடும் ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் மணி அடிக்கத் தொடங்கியது. எனவே சாமாவும் ஹேமந்த் பந்தும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபு சாஹேப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கியிருந்தார். பெண்கள் மசூதியினுள்ளே மேல்தளத்திலும், ஆண்கள் கீழே உள்ள திறந்த வெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆரத்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டிருந்தனர். ஷாமா தன் கூடவே ஹேமந்த் பந்தையும் இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் அவரும் ஹேமந்த் பந்த் முன்னாலும் அமர்ந்தனர். அவர்களைக் கண்டு ஷாமாவிடமிருந்து கொண்டு வந்த தட்சிணையை கொடுக்கும்படி ஹேமந்த் பந்திடம் கேட்டார். ஹேமந்த் பந்த் அவ்விடம் நேரே சென்றிருந்ததாகவும், ஷாமா ரூபாய்க்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும், அவர் அங்கே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அதற்கு நன்று. தாங்கள் இருவரும் சம்பாஷித்தீர்களா? அப்படியென்றால் நீங்கள் பேசியவைகள் அனைத்தையும் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். மணியோசை, மேளம், கோஷ்டி கானம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமந்த் பந்த் அவர்கள் பேசியதை கூற ஆவலாயிருந்தார். அதை எடுத்துரைக்கவும் ஆரம்பித்தார். பாபாவும் அதை கேட்பதற்கு ஆவலாயிருந்தார். எனவே அவரது தமது திண்டை விட்டு நீங்கி முன்னால் சாய்ந்து கொண்டார். தாம் உரையாடியவைகள் எல்லாம் மிகவும் மகிழ்வளிக்கின்றவை. சிறப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது என்றும், அதை செவிமடுத்ததன் பொருட்டு அவர் பாபாவின் லீலை விவரிக்க இயலாது என்றும், கதை என்று புறந்தோற்றத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசீர்வதித்திருப்பதாகவும் தாம் நினைப்பதாக கூறினார். பின்னர் பாபா, கதை அற்புதமானது. எங்கனம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? நான் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போது சொல்லுங்கள் என்றார். ஹேமந்த் பந்த் தான் சற்று முன்னர் கேட்ட தனது உள்ளத்தில் நிலையான முத்திரையை ஏற்படுத்திய கதையை முழுக்க விவரித்தார். இதை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மேலும் அவரை, இக்கதை உமதுள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை பிடித்து கொண்டீரா என்றார். அவர், ஆம் பாபா, எனது மனதின் பதைபதைப்பும் மறைந்தொழிந்தது. எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார். பாபா பின்வருமாறு உரைத்தார். எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதையை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. அதை இடையறாது பயிற்சி பயிற்சித்தீர்களானால் விருத்திகள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகள் அற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்துயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவன் மேல் தியானம் செய்யுங்கள். எனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு நமது குறிக்கோள் எய்தப்பட்டுவிடும். ஞானம் என்னும் பண்பே திருவுரு கொண்டது எனவும், மற்றும் உணர்வு திரளும் பேரானந்தமும் ஆகிய எனது உருவமற்ற இயல்பை எப்பொழுதும் தியானம் செய்யுங்கள். இதை செய்ய தங்களால் இயலாவிடில் இங்கே வரவும். பகலும் காண்பதைப் போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலுள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள். இதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் விருத்திகள் ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர் தியானிக்கப்படும் பொருள் இவைகளிலுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலந்து ஐக்கியமாய் விடுவர். தாய் ஆமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறுகரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு இது பாலோ உஷ்ணமோ அளிப்பதில்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போஷிக்கிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டம் குட்டிகளுக்கு காலூன்றி பெய்யும் அமுத மழையாகும். ஊட்டப்பண்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே தோற்றவாயாகவும் இருக்கிறது. குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையேயுள்ள உறவும் அத்தகையதேயாகும். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின்பு ஆரத்தி கோஷ்டிகணம் முடிவு பெற்றது. அனைவரும் உறக்க குளித்து சச்சிதானந்த சுரூபமாகி இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் என்று கூறினார்கள். அன்பாத வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்வோம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம் போல் பாபு சாஹேப் ஜோக் முன்னே வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா இவை முழுவதையும் ஹேமந்த் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இக்கதையை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களேயானால் தங்களது நிலையம் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகவும் தங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். நீங்களும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கூறினார். ஹேமந்த் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறே எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு, இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானித்து அதன் மெய்க்கருத்தை ஜீரணித்துக் கொள்ளுங்கள்.
அப்போது உங்களிடத்தே தாமே உருவெளிப்படுத்தி காட்டுகின்ற ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் ஊட்டி தியானித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான வாசகர்களே, அப்போது ஹேமந்த் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெறுகிறோம். அதை நாம் உளநிறைவு அடையும் வரை பருகுவோம். அதை தியானிப்போம். அதை ஜீரணித்துக் கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடையவனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். ஆம் என்பதென்பதும் ஆமென். 19ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஹேமந்த் பந்த் மற்றும் சில விஷயங்களைப் பற்றி கூறுகிறார். அவைகள் கீழே தரப்பட்டுள்ளன. நமது குணத்தைப் பற்றி பாபாவின் அறிவுரை. பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலைமதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டுவிட்டால் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் தங்களது திண்ணையை மற்றவருக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் எழுதுகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும். ஆனால் கசப்பான எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்பொழுதும் சகித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும். நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்துக் கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியினை அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்கலின்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடையரண ஆகும். இது அழிக்கப்பட்டாலின்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர். வேறொருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறையே அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாதது, அறிவால் அறிய முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார். நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணானுபந்தத்தின் மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இரவா புகழுடையவன், மகிழ்ச்சியுடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே உளதாயிருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேறுவதை ஊக்குவித்தல். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்கனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியாக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதில் உள்முதிர்வுற அனுசரித்தால் உங்களது மனதின் அறிவுத்திறம் திறந்து வெளியிடப்பட்டு மனது அமைதியடையும் என்று யாரோ ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமந்த் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்கப் போகும் முன் அவர் சிந்தித்தார். நாளை வியாழக்கிழமை ஒரு புனிதமான நாள். ஷிரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியும் இன்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை அவர் முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காணச் சென்றார். தீக்ஷித் வாடாவிலிருந்து புறப்பட்டு புட்டி வாடாவை கடந்து கொண்டிருக்கும் போது அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஒரு அழகிய பாடலை கேட்டார். அது ஏகநாதரின் குரு கிருபாஞ்சன் பாயி மேரி பாயி என்ற பாடல். அப்பாடலில் அவர் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்தும் காணும்படி செய்தது என்றும் கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன. பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாடல் பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுது ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும் என்ற ஹேமந்த் பந்தின் தீர்மானத்திற்கு ஊட்டம் அளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா? தனித்திறம் வாய்ந்த நிகழ்வு பொருந்தும். உபதேசங்களில் மகைகள், அவதூறு பேசுவோர்,
கண்டிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ, குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரரின் நன்மைகளெல்லாம் புறஞ்செதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவருப்படும்படியாக கருத்தூன்றி விரித்து பேசலுற்றான். அலட்சியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. மண், நீரு, சோப்பு முதலானவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன்தான் திட்டப்படுகின்றவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அப்புறம் கூறுவோன் செயலை அறிந்திருக்கிறார். அப்புறம் கூறுவோர் செயலை அறிந்திருக்கிறார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்தருகில் பார்த்தபோது வேலிக்கருகில் இருந்து மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், இது எத்தகைய சுவை மனசிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறார். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷிரடி உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அபக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். இவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம் நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி இருந்தால் அவர் எனது கட்டிலிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஒரு பழமொழி இருக்கிறது. உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படு வீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வுடைய தன்னைத்தான் தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, காடு, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கனம் இடம் கொண்டிருக்கும் சர்வ வியாபி என்றும் தாம் ஒரு வரையறை உடையரல்ல என்றும் கூறினார். பாபா 3½ முழ உயரமுள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குவதற்கு பொருட்டாக அவர் இந்த ரூபத்தில் தானே அவதரித்துக் கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூரண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானாயின் அவன் அவருடன் இரண்டர இனிப்பும் சர்க்கரையும் போன்றும், அலையும் கடலை போன்றும், கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை துய்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சூழலை ஒழித்து அமைதியுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியும் கட்டுப்பட்ட மனதுடன் இருக்க வேண்டும். யாரையும் உடனே புண்படுத்தும்படியாக ஒருவரிடம் வெட்டென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர் தம் லீலைகளையே கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறெதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படியும் தம்மிடமே சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார் என்று அறிய விரும்பியவர்களுக்கு சரணத்தையும் மனத்தையும் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டு கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்தடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜெபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபனிஷம், கீதையை கற்கும்படியும் கூறினார். அவர் தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவே கொடுத்தார் மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் இருந்த ஒருவரின் கனவில் அவர் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவன் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவனை விட்டகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவரங்களில் தமது செயல்களால் முன்னுதாரணங்கள் அமைத்தார். அவைகளில் ஒன்று கீழே தரப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணமையின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து, எனக்கு ஒரு ஏணி
கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோத்கருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணமையின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையிலிருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பது ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமை நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை ஒட்டி விரட்டுதற் பொருட்டு அவர் மேலே ஏறியிருக்கலாம். கீழே இறங்கின உடனே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சில தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையே கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால், தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.